நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸோட தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இம்பரேட்டிவ்னா என்னன்னா ஒரு ஆர்டர் பண்ணுறது. தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஆர்டர் பண்ணி நம்ம சொல்றது. இப்போ ஆர்டர் பண்ணுறதுனா ஏன் வந்து இதை வந்து தேர்ட் டைப்பாக வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் இருக்கிறத அப்படியே சொல்கிறது வந்து செய்தி வாக்கியம். செகண்ட் டைம் பார்த்தோம் ஒரு ஆன்சர் வேணுன்றதுக்காக கொஷினாக அதை வந்து ஃப்ரேம் பண்ணுறது இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு பார்த்தோம். இது வந்து தேர்ட் டைப் இம்பரேட்டிவ். ஒரு விஷயத்தை நீ செய்யணும், அவனை வந்து கம்பல் பண்ணுறது, கம்பல்சரி அல்லனா அவனை வந்து ஆர்டர் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வரும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா do your work. eat well. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க, நீ அந்த உன் வேலையை பாரு, நல்லா சாப்பிடு. இது வந்து ஒரு மேலே இருக்கவங்க வந்து கீழே இருக்கவங்களை பார்த்து ஒரு ஆர்டர் பண்ணுறது, கட்டளையாக இந்த வாக்கியங்களை வந்து சொல்கிறது மாதிரி இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் பேர் தான் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இன்னும் வந்து ஒரே ஒரு சென்டென்ஸாக இருக்குது, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.